அனைவருக்கும் வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். இப்போ ஷேர் மார்க்கெட்டை பற்றிலாம் பார்த்துட்ருக்குறோம். நம்ம முக்கியமாக Q4 ரிசல்ட் வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ வந்து டிசிஎஸ்ஸு, விப்ரோ, இன்ஃபோசிஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதனுடைய ரிசல்ட்டை வந்து சுருக்கமாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸு. இன்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் வந்து வந்திருக்காரு. அவர் வந்து தடபுடலாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இராணுவ மரியாதைலாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவரோட மனசை நம்ம குளிர்விச்சு ஆகணும். அவரோட டேரிஃப் டாக்ஸ் இருக்குது. அந்த டேரிஃப் டாக்ஸ் வந்து கண்டிப்பாக சுமூகமாக நடக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. அப்போ தான் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்கும். ஏற்கனவே இப்போ மார்க்கெட்டு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா எஃப்ஐஎஸ் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இப்பொழுது பை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். 15/4/2025 பார்த்தீங்கன்னா 1065 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. 16/4/2025 பார்த்தீங்கன்னா 3936 கோடி பை பண்ணியிருக்காங்க. 17/4/2025 பார்த்தீங்கன்னா 4667 கோடி பை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் பை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் மார்க்கெட் ஏறி கொண்டிருக்கிறது. அதனால் வாழ்த்துக்கள். முதலீடு சிறப்பாக அமைஞ்சு அது நீண்ட கால அடிப்படையில் நல்ல பலன் கொடுக்கணுங்கிறத நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. தற்போது டிசிஎஸ் Q4 ரிசல்ட்டை பார்ப்போம். டோட்டல் ரெவென்யூ இயர் ஆன் இயர் மார்ச் 2024 61,237 கோடி. மார்ச் 2025 64,479 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அடுத்தது குவார்டர் ஆன் குவார்டர். டிசம்பர் 2024 63,973 கோடி. மார்ச் 2025 64,479 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் நிகர லாபத்துக்கு வந்துடுவோம். இயர் ஆன் இயர் மார்ச் 2024 12,502 கோடி. மார்ச் 2025 12,923 கோடி இது ஏறி உள்ளது. ஓகே. அடுத்தது குவார்டர் ஆன் குவார்டர் நெட் ப்ராஃபிட்டு. டிசம்பர் 2024 12,444 கோடி. மார்ச் 2025 12,293 கோடி சிறிது இறங்கியுள்ளது. அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. அதுக்கடுத்து இபிஎஸ் வந்துடுவோம். இபிஎஸ் வந்து இயர் ஆன் இயர் மார்ச் 2024 34.37, மார்ச் 2024 33.79 சிறிது இறங்கியுள்ளது. ஓகே. அதுக்கடுத்தது இபிஎஸ் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் மார்ச் 2024 34.21, மார்ச் 2025 33.79 சிறிது இறங்குள்ளது. ஓகே. ரிசல்ட்டை பொறுத்தவரை இது பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் Q4 ரிசல்ட் வந்து சுமாரான ரிசல்ட்டு தான். டிவிடெண்ட்டை பொறுத்தவரை ஒரு 30 ரூபா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபைனல் டிவிடெண்ட்டு. இதனுடைய ரெக்கார்ட் டேட்டுன்னு அறிவிக்கலை. அறிவிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகப்படுத்துகிறேன். அதுக்கடுத்தது இன்ஃபோசிஸ்னுடைய Q4 ரிசல்ட்டை பார்த்துருவோம். இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து மார்ச் 2024 37,923 கோடி. மார்ச் 2025 40,925 கோடி ஏறி உள்ளது. ஓகே. இன்ஃபோசிஸ் வந்து டோட்டல் ரெவன்யூ குவார்டர் ஆன் குவார்டர் டிசம்பர் 2024 41,764 கோடி. மார்ச் 2025 40,925 கோடி சிறிது இறங்கியுள்ளது. ஒன்றும் ஓகே. அதுக்கடுத்தது நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் மார்ச் 2024 7,975 கோடி. மார்ச் 2025 7,038 கோடி இறங்கியுள்ளது. பரவாயில்ல. குவார்டர் ஆன் குவார்டர் நெட் ப்ராஃபிட் வந்து டிசம்பர் 2024 6,822 கோடி. மார்ச் 2024 7,038 கோடி ஏறியுள்ளது. ஓகே. அதுக்கடுத்து ஏபிஎஸ் வந்து இயர் ஆன் இயர் மார்ச் 2024 19.25, மார்ச் 2025 16.98 இன்னும் சிறிது இறங்கியுள்ளது. ஓகே. அதுக்கடுத்தது குவார்டர் ஆன் குவார்டர் டிசம்பர் 2024 16.43, மார்ச் 2025 16.98 ஏறி உள்ளது. ஓகே. ரிசல்ட்டை பொறுத்தவரை சுமாரான ரிசல்ட்டு தான். டிவிடெண்ட் வந்து 22 ரூபா அறிவித்துள்ளார்கள். ரெக்கார்ட் டேட் வந்து 30/5/2025. இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் இது உங்களுக்கு பொருந்தும். அதனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 30/5/2025
இது வந்து பெய்டு பண்ணுறது எப்போன்னா 30/6/2025. இதை நல்லா நோட் பண்ணிங்க. அதுக்கடுத்து விப்ரோனுடைய Q4 ரிசல்ட்டை பார்ப்போம். இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் மார்ச் 2024 22,208 கோடி, மார்ச் 2025 22,504 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்தது குவார்டர் ஆன் குவார்ட்டர் டோட்டல் ரெவன்யூ டிசம்பர் 2024 22,318 கோடி, மார்ச் 2025 22,504 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்தது நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் மார்ச் 2024 2,878 கோடி, மார்ச் 2025 3,559 கோடி ஏறி உள்ளது. ஓகே. குவார்டர் ஆன் குவார்ட்டர் டிசம்பர் 2024 3,366 கோடி, மார்ச் 2025 3,559 கோடி நெட் ப்ராஃபிட்டை பொறுத்துள்ள ஏறி உள்ளது. ஓகே. இபிஎஸ் வந்துடலாம். இபிஎஸ் வந்து இயர் ஆன் இயர் மார்ச் 2024 5.43, மார்ச் 2025 3.41 இறங்கி உள்ளது. குவார்டர் ஆன் குவார்ட்டர் டிசம்பர் 2024 3.21, மார்ச் 2025 3.41 ஏறி உள்ளது. ஓகே. விப்ரோனுடைய Q4 ரிசல்ட்டை பொறுத்துள்ள நல்ல அருமையான ரிசல்ட்டு. இருந்தாலும் இந்த கம்பெனியினுடைய ஷேர் ப்ரைஸ் இறங்குது. அது காரணம் என்னென்னா, அவங்க கைட்லைன் கொடுத்தது நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க கம்பெனிலேருந்து. அதனால் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக எடுத்துக்கங்க. கண்டிப்பாக இது மேலே ஏறி வந்துடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ டேரிஃப் வார் நடந்துட்டு இருக்கனால தான் ஐடி செக்டர்லாம் கொஞ்சம் ஏறாமல் இருக்குது. இது கிடுகிடுன்னு ஏறிடும். அதனால் ஐடி செக்டர்லாம் மறுபடியும் மேலேறி போகும். ஏன்னா உலகமே வந்து டிஜிட்டல் மயமாக ஆகிட்டுருக்குது. அதனால் டிஜிட்டலுக்கும் கம்ப்யூட்டருக்கும் நிறைய நல்ல மார்க்கெட் இருக்கிறது புரிஞ்சுங்க. ஐடி செக்டர் ஒரு வளமான செக்டர். இது இல்லைன்னா உலகமே இல்லை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அமௌண்ட் இருக்கும்போது எக்ஸஸாக இருக்கும்போது கண்டிப்பாக சிறிதாக வாங்க. விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இதெல்லாம் நல்ல டிவிடெண்ட் ஸ்டாக்கு. இது ஒரு 10 வருஷம் நீங்கள் ஹோல்டிங் பண்ணாவே இது வந்து ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு 24%லேருந்து 36% வந்து கூட்டு வட்டியாக டிவிடெண்ட் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் டிவிடெண்ட் ஸ்டாக்குங்களை வாங்கி நிறையா அக்குமுலேட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசு ஆகும்போது இது ஒரு உங்களுக்கு பென்ஷன் மாதிரி வந்துட்டுருக்குங்கிறத கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் நீங்கள் வந்து ஒரு நல்ல கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து பாருங்கள். பக்கத்தில் கொடுத்துருங்க 15 கம்பெனியில் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கும் டிவிடெண்ட் மூலமாக உங்களுக்கு மாதம் வருமானம் வரும். அது போனஸ் கொடுப்பாங்க, ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, அதே மாதிரி பைபேக் பண்ணுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம அந்த கம்பெனியில் வந்து ஒரு பார்ட்னர் ஆகிடுறோம். ஒரு ஷேரில் நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா விட அதில் நீங்கள் பார்ட்னர் ஆன மாதிரி தான். ஒரு தொழிலை நீங்கள் சைடில் செஞ்சிட்டு இருக்க மாதிரி தான். அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்கங்க. ஒவ்வொன்றும் நான் படித்து உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நிலையான வருமானம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ உதாரணமாக ராகேஷ் ஜூன்வலா என்றவர், அவர் ஒரு இன்வெஸ்டர். மாதம் தோராயமாக 20 கோடிக்கு மேலே டிவிடெண்ட் வாங்குறாங்க. இது மாதிரி நிறைய பேர்த்த நான் சொல்ல முடியும். இத்தனை கோடி நம்மளுக்கு வருமானம் வரலனாலும் பரவாயில்ல, மாதம் 1 லட்ச ரூபா டிவிடெண்ட் வந்தால் போதாதுங்களா? அதனால் நீங்கள் திட்டமிடுங்க, பணத்தை கையால் கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் மன நிம்மதியோடையும் ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். அதே சமயத்தில் ஒரு ராஜா மாதிரியே வாழ முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. ஏன்னா நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். அதே சமயத்தில் டைம் இருக்கும்போதெல்லாம் பழைய வீடியோக்களை பாருங்கள். மனதை ஃபஸ்ட்டு வலிமைப்படுத்துங்க. அப்போ தான் நீங்கள் செல்வந்தராக முடியும், நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும், நிம்மதியாக உறங்க முடியும். எல்லா செயல்களும் நீங்கள் வந்து மனதை வலிமைப்படுத்தும் போது தான் நினைக்கும். நீங்கள் உங்கள் மனதை வலிமைப்படுத்தும் போது தான் நடக்கும். அதனால் உங்களுடைய நெகட்டிவ் எண்ணங்களெல்லாம் போக்கணுன்னா நீங்கள் பழைய வீடியோக்கள்லாம் பார்த்து நேர்மறை எண்ணங்களை வளர்த்துங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றிகரமான மனிதராக நீங்கள் வளம் பெற முடியும். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.